மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா நமக்கு சில சிம்டம்ஸ் தெரியும். பொதுவாகவே நம்மில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. கொஞ்சம் தூரம் நடந்தா மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு, கொஞ்சம் தூரம் மாடிப்படி ஏறி இறங்கினா எனக்கு மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் நம்ம வெயிட் தூக்குனாவே இல்ல கீழே உட்கார்ந்து எந்திரிச்சா இல்ல குனிஞ்சு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு நிமிர்ந்துடுறேன், இந்த மாதிரியான வேலைகள் செய்யும் போது அதிகமான மூச்சு வாங்குதல் அப்படின்ற பிரச்சனை இருக்கும். இப்ப மூச்சு வாங்குதல் அப்படின்னு சொல்றது நம்ம நிறைய பேருக்கு ஏற்படுற ஒரு விஷயம்தான். ஆனா நம்ம உடல்ல ஆக்சிஜன் லெவல் குறைவாக இருந்தாலோ நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிரச்சனை நமக்கு ஏற்படுது. நுரையீரலை பலமாக வைப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? இந்த மூச்சு வாங்குதல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நாளடைவுல என்ன ஆகுதுன்னா கொஞ்சமா வீசிங் ஏற்படுறது, மைல்டா ஸ்டார்ட் ஆகும். வீசிங் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை காஃப் நிறைய பேருக்கு இருக்கும். ட்ரை காஃப்னா வறண்ட இருமல் மாதிரி இருக்கும். நெஞ்சில இருந்து ஒரு ட்ரை காஃப் த்ரோட் ரொம்ப பெயினா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பெயினாகவும் ஒரு இரிட்டேஷன் இருக்கிற மாதிரியும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த பிரச்சனைகளும் நமக்கு நிறைய பேருக்கு இருக்கு. அந்த நுரையீரல் பலப்படுவதற்கான வழிமுறைகள் என்னென்னவோ அது எல்லாமே நம்ம பார்க்கணும். அதற்கு உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நம்ம கோல்டா இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் ரொம்ப குளிர்ந்த தன்மை இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போவே பார்த்தோம்னா இந்த வெயில் காலங்கள்ல சில்லு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும், உடனே கோல்டு வருது. நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம். நம்ம கிளினிக்லயும் பார்த்தோம்னா வரக்கூடியவங்க இந்த சம்மர்ல போய் எனக்கு கோல்டு இருக்குங்க, தாங்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதற்கு காரணம் நம்ம நுரையீரல் பலம் இழந்து இருக்கும் போது, உடலில் அதிகமான உஷ்ணம் இருக்கும் போதும் இந்த மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. ஸோ இதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் என்ன, எந்த மாதிரியான உணவு முறைகள் சாப்பிட்டா நம்ம நுரையீரலுக்கு நல்லதுன்றத பார்க்கலாம். அது சொன்ன மாதிரி இந்த குளிர்ந்த உணவுகளை நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி காய்கறிகள்லயும் பார்த்தோம்னா கொஞ்ச நாளைக்கு இந்த முள்ளங்கியோ இல்ல சௌச்சோ நீர்ச்சத்து இருக்கக்கூடிய பீர்க்கங்காய், புடலங்காய், வெள்ளை பூசணி இந்த மாதிரி நீர்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்த்துட்டு என்ன காய்கறிகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நாட்டு காய்கறிகள் எல்லாமே நமக்கு எடுக்கலாம். இதுல கோவக்காய், கொத்தவரங்காய், முருங்கை இது எல்லாமே ரொம்ப சிறந்தது. இதோட கேரட், பீட்ரூட்டும் நம்ம சேர்த்து சாப்பிடலாம். இந்த மாதிரி நுரையீரலுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய காய்கள் சாப்பிடணும். அதே மாதிரி முக்கியமாக கீரை வகைகள்ல அனைத்து வகையான அதில் முக்கியமான கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரொம்ப குளிர்ச்சி தன்மை இருக்கக்கூடிய சிறுகீரையோ வெந்தயக்கீரையோ இதை நம்ம தவிர்த்துட்டு மற்ற கீரைகளை நம்ம சாப்பிடலாம். முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அரைக்கீரை ரொம்ப முக்கியமானது. புளியாரை கீரை கிடைச்சா புளியாரை கீரையும் சாப்பிடலாம். இதுவும் ஒரு முக்கியமான காயக்கல்பக்கீரை. பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி இந்த கீரைகள் எல்லாமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். தொடர்ந்து கீரை வகைகள் சாப்பிடும்போது நமக்கு இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நார்மலா வர ஆரம்பிக்கும். இதனோட சேர்ந்து உணவு முறைகளும் நம்ம அப்பப்போ ரெடி பண்ண ஃபுட்டை சாப்பிடணும். திரும்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோ ஹீட் பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரியான அந்த உணவு முறைகளை நம்ம எடுக்கிறது, அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது, ஸோ அதுக்கப்புறம் தண்ணி மாற்றி குடிக்கிறது, ஒரு ஹைஜீனிக் இல்லாத இடத்துல தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம தவிர்த்துக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதாவது ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, நுரையீரல் நமக்கு பலப்படுது அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி சித்த மருத்துவத்துல அதுவும் நம்ம கிளினிக்லயும் ஸ்பெஷலா கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மெடிசன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு பேசிக்கா பார்த்தோம்னா திரிகடுகு சூரணம் நமக்கு தேவைப்படுது. சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூன்றும் இருக்கக்கூடிய இந்த மருந்து தான் திரிகடுகு சூரணம் அப்படின்னு சொல்றோம். இது ஸ்பெஷலா நம்ம வீரியமான ஒரு மருந்தாக நாட்பட்ட நுரையீரல் பிரச்சனை, ஒரு சிலருக்கு நுரையீரலே சளி தேங்கி இருக்கும், டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், டிபி இருக்கா, அது காச நோய் இருக்கா, இல்ல லங்ஸ்ல நிறைய ஸ்மோக் பண்ணி அதனாலையும் லங்ஸ் ரொம்ப நமக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு அப்படின்னும் போது அந்த லங்ஸை கிளியர் பண்றதுக்கு டாக்ஸின்ஸ் வெளியேறுவதற்கான மருந்து முறைகளும் அதுல முக்கியமான ஒரு மருந்து முறை தான் இதுன்னு சொல்லலாம். இதே மாதிரி நம்ம உடல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஸ்டாமினா குறைவாக இருக்கு, அதுக்கப்புறம் கொழுப்பு கட்டிகள் இருக்கு, வெயிட் லாஸ் பண்ணணும்னாலும் இந்த மெடிசனை நம்ம தாராளமாக சாப்பிடலாம். இப்போ பொதுவாக நுரையீரல் பலமாக இருப்பதற்கு ஒரு முக்கியமான மருந்து வகை அப்படின்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு திரிகடுகு சூரணம் நமக்கு தேவை. இதனோட சில மூலிகைகள் நமக்கு மூலிகையோட இலைகள் நமக்கு தேவைப்படுது. என்னென்னா ஆடாதோடை,
ஆடாதோடை அப்படின்னு சொல்லும்போது கபத்தை விரட்டக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை. அடுத்ததாக தூதுவளை இலை நமக்கு தேவைப்படுது, தும்பை இலை தேவை, வெற்றிலை. ஸோ இது 4 வகையான மூலிகைகளை நம்ம இலைகளை பறிச்சுட்டு வந்து நல்லா அரைச்சி திக்கா அரைச்சி அந்த சாறு வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த சாறு நம்ம எந்த அளவுக்கு திரிகடுகு சூரணம் வச்சிருக்கோமோ அந்த திரிகடுகு சூரணத்துல விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெயில்ல வைக்கணும். ஸோ இது நல்லா உலர்வதற்கே 2-3 நாட்கள் ஆகும். திரும்பவும் இந்த மூலிகைகளை கொண்டு வந்து அரைத்து நம்ம சாறு எடுத்து இந்த திரிகடுகு சூரணத்துல விட்டு வெயில்ல வச்சு எடுத்துடணும். 3 முறை இதே மாதிரி செய்து எடுத்த பிறகு இந்த மருந்தோட இந்த சாப்பிட்டோம்னா அதோட ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட் இருக்கும். குயிக்கா நமக்கு வந்து ஒரு ரெமெடி கிடைக்கும். ஏன்னா ரொம்ப நாளா வீசிங் இருக்கு, ஆஸ்மா இருக்கு, நுரையீரல வந்து சளி தேங்கி மூச்சு விடவே காத்து போக கூட உள்ள இடமே இல்லை, அந்த அளவுக்கு சளி ஃபுல்லா நமக்கு வந்து அக்குமுலேட் ஆயிருக்கு அப்படின்னா அதை வெளியேற்றுவதற்கு நமக்கு இந்த சூரணம் பயன்படுது. இதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு தேன் விட்டு நல்லா கலந்து நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு எடுத்ததற்கு பிறகு இதை வந்து சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குணமாகும். இந்த மெடிசன் எடுக்கும்பொழுது முக்கியமாக உணவு எடுத்த பிறகுதான் நம்ம சாப்பிடணும். கொஞ்சம் காரமான ஒரு மெடிசன்றதுனால கவனமா நம்ம சாப்பிடணும். ஸோ உணவு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தினந்தோறும் இதை சாப்பிடலாம். யாரெல்லாம் எந்த அளவுக்கு அப்படின்றது சொல்ல, குழந்தைகளாக இருக்கும்போது 2 கிராம் அளவுக்கு இந்த பொடியை தேன்ல கலந்து சாப்பிடணும். இதுவே அடல்ட்ஸ் ரொம்ப நாளா எனக்கு வந்து சுவாச பிரச்சனை இருக்கு, மூச்சு வாங்குதல் பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் தூரம் நடந்தாவோ ஓட்டினாவோ எனக்கு வந்து ப்ராப்ளம் தெரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்களுக்குமே இதை வந்து பயன்படுத்தலாம். ஒரு 4 கிராம் அளவுக்கு எடுத்து தேன்ல கலந்து காலை இரவு 2 வேளையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். உணவு எடுத்ததற்கு பிறகு நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், அதுவும் இரவு நேரத்துல நிறைய பேருக்கு இந்த ட்ரை காஃப் இருந்து மூச்சு திணறல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை சரி செய்யறதுக்கும் இந்த மெடிசனை இது ஒண்ணு போதும், பல பிரச்சனைகள் நம்ம உடல்ல இருந்து குணமாகும். இதை தாண்டி ரொம்ப மூச்சு திணறல், நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு, வீசிங் இருக்கு அப்படின்னா சித்த மருத்துவத்துல நமக்கு கற்பூராதி தைலம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. இதை நம்ம நெஞ்சு பகுதியோ கழுத்து பகுதியில முதுகு பகுதியில எல்லாமே அப்ளை பண்ணலாம். நல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம உறங்கும் பொழுது இரவு வந்து நல்ல ஒரு உறக்கமானது ஏற்படும். கண்டிப்பாக வெந்நீர் குளியல் அவசியம். ஸோ இந்த மருந்து முறைகள் நான் சொன்ன இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நுரையீரல் பலப்படும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதிகமான மூச்சு வாங்குதல் பிரச்சனையும் குணமாகும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.